ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையலில் நாம் மீன் தவாவில் போடுறோம்ல, அதுக்குண்டான மசாலா ரெடி பண்ணிவிட்டு தவாவில் மீன் போட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்குறோன்னா, மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம், இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் சின்ன அளவுக்கு. ஏன்னா மீனில் இஞ்சி சேர்த்தோம்னா அந்த மீனோட இது பிரிஞ்சிட்டு வரும், அதனால தான். இது ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம், உளிச்சு எடுத்துருக்குறோம். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம், கறி மசாலா தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது அரிசி மாவு, கடல மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சட்னி பதத்துக்கு வச்சுக்கணும். உப்பு சேர்த்து வச்சுக்கணும். உப்பு நான் அரைச்சிட்டு அந்த உப்பு சேர்க்கும்போது சொல்கிறேன். இதுக்கு தேவையானது கரெக்டான டேஸ்ட்டுக்கு உப்பு இருக்கணும். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ஜாரில் சேர்த்துருக்குறோம் மசாலா. இதில் 2 இனுங்க கருவேப்பிலையும் போட்டிருக்குறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மீதியெல்லாம் என்ன இருக்குது, சின்ன ஜாரில் தான் நைஸாக அரைக்க முடியும், அதனால தான் எடுத்துருக்குறேன். நாம் எடுத்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோம். உப்பு போட்டதே டேஸ்ட் பண்ணேன், கரெக்டாக இருக்குது உப்பு. நம்ம எப்பயுமே அந்த உப்பு எல்லா குழம்புக்கு சட்னிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்தளவுக்கு கரெக்டான அளவில் உப்பு போட்டோம்னா இந்த மசாலா எடுத்து நம்ம மீன் வாங்கும்போது எப்போ வேணால் தடவி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாவில் போட்டோம்னா தோசைக்கல் மீன் ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது இன்னொரு கைப்பிடி கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த மீனோட டேஸ்ட்டு அதிகமாக வரும். இது எப்பயுமே அரைச்சி ஒரு நாள் கழித்து கொஞ்சம் பழசான வாட்டி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நம்ம மீன் வாங்கி தோசைக்கல்லில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா எப்போயாவது ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 1 வாரம் 2 வாரம் எவ்வளோ நாள் வேணால் வைக்கலாம். ஆனால் அதிகமாக வைக்க வேண்டியதில்லை. இந்த மசாலா 1 கிலோ அளவுக்குள்ள மீனுக்கு சரியாக போகும். காரம் உப்பு எல்லாமே இருக்குது. இதே நீங்கள் கறி மசாலா சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இதில் ஜீரகம் 1 ஸ்பூனு, பட்டை கிராம்பு அந்த மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சோம்னா சரியாக போயிடும். நம்ம கறி மசாலே சேர்த்துருக்கறனால அதுலேயே எல்லாம் போட்டு தான் அரைக்கிறோம். அதனால் அதை ஃபுல்லாக போட்டுக்கிட்டோம் 2 ஸ்பூனு. இதில் எடுத்துருக்கிற எல்லா பொடியுமே 2 ஸ்பூன் எடுத்துருப்போம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணி நான் தோசைக்கல்லில் மீன் போடுவேன், அதையும் பாருங்கள். நாம் ரெடி பண்ண தோசைக்கல் போடக்கூடிய மசாலா இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். இதில் நமக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். இப்போ மீன் நம்ம தோசைக்கல்ல போடுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு கோடாக கீறி விட்டுட்டோம். இந்த மீனை இதில் இந்த மசாலா எல்லாமே நல்லா தடவணும். நான் தடவிக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே தடவி இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் ஊற விடணும். ஊறின பின்னாடி நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா பாருங்கள், இன்னும் எவ்வளோ மசாலா இருக்குது. இது எப்படியுமே 1 கிலோவுக்கு மேலேயே போடலாம். இதுவே எடுத்துருக்கிறது 3/4 கிலோ மீன் இருக்கும். இன்னுமே இருக்குது. இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் தடவுவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மீனை போட்டுக்கலாம். நாம் மீதி கொஞ்சம் வச்சுருக்கிற மசாலாவில் இந்த மாதிரி தடவி விடணும்.
திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம இதுக்கு கார்ன்ஃப்ளவரும் கடல மாவு சேர்க்குறது தான் இந்த மசாலா வந்து பிரியாமல் அந்த மேலேயே ஒட்டிகிட்ருக்கோம். இன்னொன்று, இதில் வந்து இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தோம்னா இந்த சதையெல்லாம் நிறையா பிஞ்சிட்டு வந்துடும். அதனால தான் கம்மியாக தான் சேர்க்கணும். தவா மீன் போட்டோம்னா எப்பயுமே கொஞ்சம் பாதி மீன் வந்த பின்னாடி சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். 2-3 டைம் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்துடும். நீங்களும் இதேமாதிரி மசாலா போட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளோட மீன் வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நான் மசாலா ரெடி பண்ணி இதுக்கு மீனுக்கு உண்டானது, தவா மீனுக்கு இதே மசாலாவை பயன்படுத்தி தான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நாள் நைட்டே செஞ்சுட்டேன், அடுத்த நாள் காலையில் தான் இந்த மீன் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் பழசானால் தான் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஒரு டைம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து பிரிஞ்சும் வராது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இதே மசாலாவில் முட்டை ஆம்லேட்டும் போட்டுக்கலாம். நான் செஞ்ச இந்த தவா மீன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்.